சாதாரண சத்துணவு அம்மா சமைச்சா கூட அதை சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சாதிய பாகுபாடுகள் வந்து மாணவர்களிடத்திலே இன்றைக்கு சனாதன சக்திகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாணவராக இருக்கக்கூடியவன் அவன் மனதில் பிஞ்சிலேயே விஷத்தை வந்து ஊற்றி வளர்க்க வேண்டும் என்பதுதான் சனாதன சக்தியுடைய திட்டம். விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கையை, முதன்மை கொள்கையை சாதி ஒழிப்பை, மக்கள் விடுதலை தான். ராஜா வந்து நீங்கள் உண்மையிலேயே வந்து அவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் பிளவை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார். எச் ராஜாவும் பாஜகவும் பயப்படுறது இந்த விஷயத்துல எதனால எந்தவித மாற்றம் வந்துடும் நினைக்கிறாங்க? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லோரும் சகோதரனாக வாழக்கூடியவர்கள். அதனால தான் வந்து பிஜேபி ஓட விட்டாங்க. இன்னைக்கு அக்கா சொல்றாங்க, தென் சென்னையில் வந்து நான் 2ஆம் இடம் பிடித்து விட்டேன். பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இல்லை. நான் ஓப்பனாகவே கேட்குறேன், பிராமணர் சமூகத்தோட தாழ்த்தப்பட்டவன் இணைஞ்சு பழகிடுவாங்கிற அச்சமா? அன்பில் மகேஷ் அமைச்சரே வந்து கயிறு கட்டியிருக்காரு. ஒரு எச் ராஜாவாக இருக்கட்டும், பாஜகவை சேர்ந்தவராக இருக்கட்டும், தொடர்ந்து இதை இந்துங்கிற ஒரு மதத்தின் அடிப்படையில் கொண்டு போறாங்க. இது ஏதாவது பின்னாடி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கிறப்ப எச் ராஜா ஏன் எதிர்க்கணும்? அதுதான் நல்ல விஷயங்களை எதிர்க்கிறது தானே சனாதன சக்தியுடைய வேலை. இப்போ அவர் சொல்ற மாதிரி ஜாதிய பாகுபாடு மாணவர்கள் மத்தியில் இருக்கா? இல்லாமலே அந்த நாங்குநேரி மாணவன் வெட்டப்பட்டான். விஜயோட விசிகா இணையுமா? விஜயும் திருமாவளவும் இணைவார்களா? மாநில கட்சி அந்தஸ்து பெற்றதுக்கு எல்லா தலைவர்களும் பாராட்டினாங்க. குறிப்பா திமுக யாருமே அதிக அளவு பாராட்டல. அப்ப விரிசல் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். விசிகாவின் கரிகால் வாழவன் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சரி, நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. விசிகா மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கீங்க. என்ன சொன்னார் தலைவர்? என்ன சொன்னார்? நீங்கள் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தலைவருடைய கருத்து என்னென்னா, இன்றைக்கு நாம் வந்து ஒரு இடத்தை அடைந்திருக்கிறோம், அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். இன்னும் நாம் 1000 மடங்கு வேகமாக ஓட வேண்டிய காலம் இருக்கிறது. ஆகவே அங்கீகாரம் என்பதை தாண்டி இன்னும் நாம் கடுமையாக உழைத்தாக வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் சொன்னார். எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட தலைவருடைய 30 ஆண்டு கால உழைப்புக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம். அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை கொண்டாடி வருகிறார்கள். இப்போது சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா, முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து சந்துரு நீதிபதி வந்து ஒரு நபர் குழு அறிக்கையை வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து தாக்கல் பண்ணுறாரு. அந்த குழு அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜாதி பள்ளி கல்லூரிகளில் ஜாதி அடையாளங்கள், மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அதை முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு. அதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய சட்ட சிக்கல்லாம் ஒன்றும் இல்லையா. அதாவது ஒரு நபர் குழு வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று முதல்வரிடத்தில் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையிலே அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். அதிலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சரத்து என்றால், இப்போ மாணவரிடத்திலே சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது, சமூக நீதி மாணவர்களுக்கான ஒரு பயிற்சியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு தான் அவர் வந்து அந்த அறிக்கையிலே சொல்கிறார். எந்த இடத்திலும் வந்து அவர் சொல்கிற இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலே கூட அந்த ஆசிரியர் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. அது வந்து அவர்களுக்கு ஆதரவாக கூட சில நேரத்தில் அவர்கள் வந்து நீங்கள் கடந்த காலங்களில் பார்க்கலாம், எத்தனையோ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட ஒரு ஆசிரியர் ஒரு சாதாரண சத்துணவு அம்மா சமைச்சா கூட அதை சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சாதிய பாகுபாடுகள் வந்து மாணவர்களிடத்திலே இன்றைக்கு சனாதன சக்திகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது போன்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடாது என்பது தான் ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து அவருடைய அறிக்கை. அது எல்லா மதத்துக்கும் உட்பட்டு அதை செயல்படுத்துறதுக்கு சரியாக இருக்காதுல்ல? இப்போ எல்லா ஜாதிக்கும் அதை உட்பட்டு செயல்படுத்த சரியாக இருக்காதுல்ல? ஏன் சரி இருக்காதுன்னு சொல்கிறீங்க? எனக்கு அது புரியல. அதாவது இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஹிஜாப் போட்டுட்டு வருவாங்க. இப்போ அது போடக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே ஒரு கர்நாடகாவை போல் இங்கேயும் ஒரு சர்ச்சை வரும்ல. அப்போ கர்நாடகா பாஜக அரசு என்ன செய்கிறதோ அதை இங்கே தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரிலாம் இருக்குது. இல்லை, அப்படி கிடையாது. நாம் பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, வெறும் இஸ்லாமியர்களை மட்டும் சொல்லவில்லை, இந்துக்களை மட்டும் சொல்லவில்லை, அனைத்து தரப்பு மாணவர்களையும் சொல்கிறோம். அதாவது யாருமே வந்து ஒரு மத அடையாளத்தோடு இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து இந்த அறிக்கையை சொல்லுது. நீங்கள் மாணவர்கள் வந்து தன்னுடைய கையில் வந்து கயிறு கட்டுறாங்க. அது என்ன அடையாளம்? நீங்கள் வந்து கொங்கு பகுதிக்கு போங்க, அங்கே மஞ்சள் நிற கயிறு வந்து பச்சை நிற கயிறு வந்து கட்டிக்கிறாங்க. வட மாவட்டங்களில் போனீங்கன்னா வந்து மஞ்சள் நிற கயிறு கட்டுறாங்க.
இப்படி இந்த நிற கயிறுகள் எதை அடையாளப்படுத்துதுன்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை உருவாக்குறது. ஆனால் எச் ராஜா பேசும்போது என்ன சொல்றாரு, இவர்கள் வந்து விசிகா நீல கயிறு கட்டலையான்னு. எதன் அடிப்படையில் நாங்கள் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் அதெல்லாம் ஆதரிப்பதில்லை. இல்லை, அதுக்கு தான் நான் இப்போ வரேன், இந்த கேள்வியிலேருந்து வரணும்னு தான் நினச்சேன். இந்த குழு வந்து அறிக்கையை சமர்ப்பித்ததுக்கு அப்புறம் எந்தவித கண்டனங்கள்லாம் யாரும் கொடுக்கல. முதல் ஆளாக வந்து பாஜக தான் வந்து இதில் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அதில் ரொம்ப ஹார்ஷாக எச் ராஜா பேசுகிறாரு, குறிப்பிட்டு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. அதில் வந்து விசிகாவும் இணைச்சு தான் பேசுகிறாரு. இப்போ இது சந்துருங்கிறவர் ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்தை உடக்கிறதுக்காக இதை ஆரம்பித்தாரா? அப்படி இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்வாரோ, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பே வந்து பெரும்பான்மை மக்களின் அவங்க தான் அதில் வந்து கவனம் செலுத்தணும், அந்த நலனில் அக்கறை அவங்க தான் கொள்ளணும். பெரும்பான்மை மக்கள் வந்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பில் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கணும்னு சொல்லுவார். அதைத்தான் இன்றைக்கு வந்து நீதியரசர் சந்துரு வந்து அதை முன்மொழிந்திருக்கிறார், அறிக்கையாக கொடுத்துருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜா சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் வந்து இதை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் அது இல்லை. இது அனைத்து தரப்பு மாணவர்களும் வந்து சமமாக இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் யூனிஃபார்ம் எதுக்கு வந்தது? இன்றைக்கு சீருடை கொண்டு வந்ததே வந்து அன்றைக்கு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுடைய பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு சட்டைக்கே வழி இருக்காது, கந்தல் துணியை போட்டு வருவாங்க, ரொம்ப கசங்கி போய் நாங்களாம் படிக்கிற காலத்துலேயே அந்த சூழ்நிலை தானே. அப்போது இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கு வந்து சீருடை வழங்கணும், எல்லோரும் சமம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமராஜர் ஆட்சி காலத்தில் அந்த சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த அறிக்கையை அடங்கியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் நீங்கள் எதுவுமே தெரியக்கூடாது மாணவர்கள் மத்தியில். நிறம் இருக்கலாம், அவன் ஒருத்தன் கருப்பாக இருப்பான், ஒருத்தன் சிவப்பாக இருப்பான், அது இயற்கையின் படைப்பு. ஆனால் ஒரு அடையாளம் இருப்பது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒருத்தனை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியுது. அதனால அந்த அடையாளங்கள் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இந்தியா முழுவதுமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மதம்னா அது இந்து மதம். இந்து மதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டு வைக்கிறதும் திண்ணூறு வைக்கிறது, ஒரு உடம்பு சரியில்லைன்னா சாமி கோயிலுக்கு போயிட்டு கயிறு கட்டுறது, இதெல்லாம் இயல்பு இயற்கை தானே. இதெல்லாம் மாற்றணும்னு ஏன் அவர் நினைக்கணும்? அப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த மறைப்புக்கு பின்பு இந்த பெரும்பான்மை சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லை இருக்குது. அது இல்லைங்க, இந்த ஆட்சி அமைந்தவுடன், திமுக திராவிட ஆட்சி அமைந்தவுடன் முதலில் வந்து தளபதி அவர்கள் வந்து இந்த நாங்குநேரி பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை வருது. இந்த மாணவர்களை வந்து வீடு புகுந்து அந்த மாணவரையும் அவருடைய தங்கையும் வந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நினைக்கிறேன் வீடு புகுந்து வெட்டுறாங்க. யார் வெட்டினது? கூலிப்படை வெட்டுச்சா இல்லை ரவுடிகள் வெட்டினாங்களா? இல்லை, இது ஏதோ ஒன்று இன்னொரு சமுதாயம் கூட நாங்கள் பார்க்கல. சக மாணவன் அவனை வெட்டுறான். எந்த நோக்கத்துக்காக வெட்டுறான்? அவனுக்குள்ள ஒரு பாகுபாடு உருவாகுது. இதெல்லாம் எங்கிருந்து உருவாகுது? அப்போ அவனுக்கு ஒரு கற்பிக்கப்படுகிறது, ஒரு கற்பிதம் உருவாக்கப்படுகிறது. அந்த கற்பிதம் இருக்கக்கூடாது அந்த அறிக்கை சொல்லுது. இதில் எந்த தவறு எதுவும் இல்லை. நீ அடையாளங்களோடு இருக்காத, நீ சக மாணவனா இரு. உன்னுடைய வீட்டில் நான் வருகிறேன், என்னுடைய வீட்டில் அவன் இருப்பான். 2 பேரும் வந்து நான் கொடுக்குற தண்ணி நீ குடி, நீ குடிக்கிற தண்ணி நான் குடிக்கிறேன், 2 பேரும் ஒன்றா உணவு அருந்துவோம். இன்னைக்கு உணவு திட்டமே அதுதானங்க. எல்லாரும் சாத்தியமான்னு கேட்குறேன். இப்பயே எச் ராஜா என்ன சொல்றாரு, இந்துக்களுக்கு எதிராக களம் இறங்கிட்டாங்கிறாரு. அது வந்து அவர் வந்து சனாதான புத்தி, அவங்க அந்த புத்தி என்னவா இருக்கும்? எந்த ஒரு அதாவது வளரக்கூடிய ஒரு தலைமுறைகளை நாளைக்கு வந்து இந்த தலைமுறை யாரு? நாளைக்கு அவன் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருப்பான், நாளைக்கு வந்து ஒரு மருத்துவராக இருப்பான், நாளைக்கு ஒரு வழக்கறிஞராக இருப்பான், நாளைக்கு ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக இருப்பான். இன்றைக்கு மாணவராக இருக்கக்கூடியவன் அவன் மனதில் பிஞ்சிலேயே அவனுக்கு விஷத்தை வந்து ஊற்றி வளர்க்க வேண்டும் என்பதுதான் சனாதன சக்தியுடைய திட்டம். RSSல வந்து இளம் பிள்ளைகள் பயிற்சி எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கப்படுகிறது? நாம் ஒரு இந்து இஸ்லாமியன் கிறிஸ்தவனை கண்டால் நீ வந்து வெறுப்பை உமிழ்து அப்படின்றதான் அவங்களுடைய பிரச்சாரமே இருக்கும். நீங்கள் அவங்களுடைய கிளாஸ், அந்த சாகா கிளாஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க சொல்லித்தரது என்னன்னா ஆயுதங்களை வைத்துக்கொள்வது, கத்தியை வைத்துக்கொள்வது, அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, இப்படி தான் அவன் வந்து அந்த இதுவே பண்ணுறான். அப்போ அந்த வேறுபாடை இளம் வயதிலேயே அவன் உருவாக்குறான். இது கூடாது என்பது தான் இந்த அறிக்கை. இப்போ ஜாதி சர்டிஃபிகேட்லாம் ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னா ஜாதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம்ல முதல்வர்? இல்லை, எல்லோரும் வந்து சாதி ஒழிப்பில் மும்முரம் காட்டுறாங்க. ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு வர முடியும்னு கேட்கிறாரு. அதாவது ஒரு சமூகம் குறிப்பிட்ட சமூகத்தை ஆண்டாண்டு காலமாக அடக்கி வைத்து இன்றைக்கு ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்று இன்றைக்கு அவர்கள் வந்து முன்னேறி வருகிறார்கள். அதனால் வந்து இவங்க இந்த இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவது, சாதி ஒழிப்பை நாங்கள் தொடர்ந்து இயக்கத்தின் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கையை, முதன்மை கொள்கையை சாதி ஒழிப்பை, மக்கள் விடுதலை தான். சாதி ஒழிஞ்சிட்டா தானா எல்லாமே ஒழிஞ்சிரும். நீங்கள் மதத்தை விட சாதியை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் தீவிரமாக வந்து அக்கறை காட்டுறது.
அதனால் வந்து இன்னைக்கு ராஜா போன்றவருடைய கருத்துக்களை நாங்கள் வந்து தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். ராஜா வந்து நீங்க உண்மையிலேயே வந்து அவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் பிளவை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார் சார். அது அவர் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் சார். அவர் பொட்டு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு, அவர் குழந்தைங்களுக்கு பொட்டு வைக்கணும், அதை எப்படி வைக்க விடாம நீங்க தடுப்பீங்க? நாங்க இப்ப அதெல்லாம் வந்து நாங்க பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் இல்லையா, நாங்கள் இந்துக்கள் இல்லையா, எங்களையே ஒடுக்கி வச்ச, எங்களையே நசுக்கி வச்ச, நாங்கள் பொட்டு வச்ச அழிச்ச, எங்கள் கோவில் கருவறைக்கு போனால் வந்து வெளியில் திறத்தி விட்ட, நாங்கள் குளத்துல இறங்கி தண்ணி குடித்தா எங்களை வந்து அடித்து கொடுமைப்படுத்தின, சாணிப்பால் சவுக்கடி கொடுத்த, எங்களை வீதியில் நடமாட உள்ள, எங்களுக்கு தனி டம்ளரு, தனி சுடுகாடு, இதையெல்லாம் நாங்களும் இந்துக்கள் தானே, நாங்களும் பெரும்பான்மையாக இருக்கிறோம்ல. ஆனால் எங்களுக்கு ஒரு பாகுபாடு நடந்தது எந்த அடிப்படையில்? இந்த அடையாளங்களோடு தானே. அதனால் இந்த அடையாளங்கள் கூடாது, அனைவரும் சமமாக இருக்க வேண்டும். இதைத்தான் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர், முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஓரிடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சமத்துவத்தை உருவாக்கினார். எச் ராஜாவும் பாஜகவும் பயப்படுறது இந்த விஷயத்துல எதனால, எந்த வித மாற்றம் வந்துடும் நினைக்கிறாங்க அவங்க? கல்வி புரட்சி, கல்வியில அதாவது இளம் வயதிலேயே ஒரு பிள்ளைகளுக்கு வந்து நாம் சமத்துவத்தையும் சமூக நீதியும் வந்து சொல்லி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகள் வந்து வளரக்கூடிய அந்த அடுத்தடுத்த நிலை வந்து அவங்க பரிணாமம் பெறும். நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த மாற்றம் வந்துடும், அந்த மாற்றத்தை கண்டு இவங்க அச்சப்படுறாங்கன்னு எடுத்துக்கலாம். சமத்துவம் தாங்க ஒரே இது வந்து எல்லோரும் சமம் என்பது வந்து மாணவர்கள் வந்து மனசுல வந்துட்டா என்ன ஆகும்? இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோம், சமமாக அமர்ந்து பேசுகிறோம். நீ சமமாக அமரக்கூடாது, நீ வெளியில் நின்றுன்னு சொன்னால் எந்த வயசுலேருந்து அது கற்பிக்கப்பட்டது உங்களுக்கு? இது ஒரு அடக்குமுறையாக எடுத்துக்கலாம்ல. அவர்களுடைய பெரும்பான்மையாக இருக்கிறோன்ற ஒரு இதில் மிதப்பில் வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நாம தான் அவங்க சிறுபான்மைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிறேன். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல நாம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு இஸ்லாமிய சகோதரன் வரானா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யாருடைய கடமை? ஒரு கிறிஸ்தவ சகோதரன் வரானா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய கடமை. அதுதான் தமிழகத்தில் இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கால் உண்டாமல் போனதுக்கு காரணமே. இன்றைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லோரும் சகோதரனாக வாழக்கூடியவர்கள். அதனால தான் வந்து பிஜேபி ஓட விட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் 2வது இடம். நீ வந்து சில இயக்கங்களை வந்து உள்ளே வச்சுட்ட, நீ உனக்கு வந்து ஒரு பூத்துக்கு ஆள் கிடையாது. நீ வந்து இன்னைக்கு அக்கா சொல்கிறாங்க தென் சென்னையில் வந்து நான் 2ஆம் இடம் பிடித்து விட்டேன். பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இல்லை. நான் பார்த்தேன் ஒவ்வொரு பூத்தும் வந்து நம்ம போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஆள் இல்லை. ஏதோ வந்து சப்பக்கட்டு கட்டி அக்கா அவர்கள் போகிறார்கள். அக்காவே வந்து அங்கே அவர்களுக்கே அங்கே உரிய மரியாதை இல்லை. மேடையிலே அமித்ஷா என்ன சொல்லுகிறார்? மிரட்டுகிறார், மிரட்டும் தோணியில் பேசுகிறார். ஆனால் அக்கா வந்து அதை மூடி மறைச்சு போயிட்டாங்க. அதனால் எச் ராஜா அக்கா போன்றவர்கள் கொஞ்சம் வந்து இந்த தமிழ்நாட்டில் உங்கள் வாளை சுருட்டி கொள்ள வேண்டும். இல்லை, நான் இதில் இன்னும் நான் என்ன அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாற்றம் ஒருவேளை இதை அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா எச் ராஜா பயப்படுறாருல, ஒரு விஷயத்துக்காக பயப்படுறாரு, அந்த விஷயம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாற்றத்தை அமல்படுத்தி விட்டால் அவர்கள் நினைக்கின்ற அந்த அடையாளங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு, நான் ஓப்பனாகவே கேட்குறேன், பிராமணர் சமூகத்தோட தாழ்த்தப்பட்டவங்க இணைஞ்சு பழகிடுவாங்கிற அச்சமா இருக்கலாம்? பிராமணர்கள் வந்து அனைத்து தரப்புமே வந்து சாதி அவ்வளோ பெருசாக வந்து பார்க்குறாங்க. ஆனால் பார்ப்பனர்களை வந்து நாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க நம்மளை ஏற்றுக்கல. ஆனால் சமத்துவத்தை உருவாக்க வேண்டியது யாருடைய கடமை? அரசனுடைய கடமை. அதைத்தான் வந்து திமுக அரசு செய்கிறது, இந்த அறிக்கை செய்கிறது. இந்த அச்சம் அவர்களுக்கு இருக்கு, பிஜேபிக்கு இருக்கும். யாரும் வந்து ஒற்றுமையாக வாழ்ந்து விடக்கூடாது, இங்கே சமூக நல்லிணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ரொம்ப தெளிவாக இருக்கிறது பிஜேபி. ஏன்னா வந்து அவர்களுக்கு வாக்கை எப்படி வாங்குவான்? அவன் மேலே வந்து ஒரு உணர்வை ஊட்டணும். எந்த உணர்வை ஊட்ட முடியும் அவன்கிட்ட? நீ ஒரு இந்து, ஒரு இஸ்லாமியனை கண்டால் துரத்தி அடி, இஜாப் அணிந்தால் இஜாப்பை தூக்கி எறிந்து விடுன்னு சொல்கிறான். கர்நாடகாவில் அந்த பெண் வந்து இஜாப்பை தூக்கி எறியும் போது அந்த பெண் கூச்சல் இடும்போது சில பெரும்பான்மையாக ஜனநாயக சக்தியில் குரல் கொடுத்தார்கள், அவங்களாம் இந்துக்கள் தானே. அதெல்லாம் அங்கே சமத்துவம் உருவாகுது. அதனால் இது போன்ற சமத்துவங்கள் வந்து இங்கே உருவாக்கி விடக்கூடாது, மாணவர்கள் மத்தியில் நிலவிடக்கூடாது. நாளைக்கு வந்து இது பெரிய நமக்கு வந்து பிரச்சனையாகும், அரசியல் செய்ய முடியாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாம் கால் ஊன்ற முடியவில்லை என்ற ஒரு அச்சம் தான். இது தொடர்ந்து வந்து எச் ராஜா வந்து எப்போ பேட்டி நடந்தாலும் சரி, இது போன்ற பேட்டிகள் வந்தாலும் சரி, விசிகாவை தொடாமல் இருக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் இப்பயுமே சொல்லியிருக்காரு, நீலக்கயிறு சிவப்பு கயிறு கட்டினா விசிகா ஜாதி கட்சி தானே, அப்போ ஜாதியோட அடையாளம் தானே. இப்போ விசிகாவை சேர்ந்த மாணவர்களை குறிப்பிட்டு அவர் சொல்கிறாரா, இல்லை இங்கே விசிகாவே ஜாதி கட்சியாக செயல்பட்டுட்டு தான் இருக்குங்கிறத மறுபடியும் பதிவு செய்கிறாரா அவர்? அதாவது எச் ராஜாவுக்கு தமிழகத்திலே நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு, முக்கிய பொறுப்பு இல்லை. ரெண்டாவது கேட்குறேன், இல்லை நான் சொல்லிடுறேன், நான் சொல்ல வரவனே சீண்டக்கூடிய காரணம் என்ன? அதுதான், அவருக்கு வந்து கட்சியில் முக்கிய பொறுப்பு கிடையாது. அதே போல் இந்த நடந்து முடிந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவருக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. ஓரம் கட்ட பார்க்குற பிஜேபியிலே அவர் ஓரம் கட்டுறாங்க. இவர் ரொம்ப வந்து
வாய் வந்து இவருக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுறாங்க. தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ யாரை சீன்னா தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து கொதித்தெழுவாங்க? விசிகா. விசிகா அவர் விசிகா சும்மா விசிகா என்ன இலக்காரமான கட்சியா? அப்படி கிடையாது, ஏழ்மையான கட்சி, ஏழமான கட்சியா? மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. பாமக இருக்கு, பாமகவிலையும் தான் கயிறு கட்டிட்டு வராங்க. அதனால ஏன் அதை பத்தி மட்டும் அவர் பேச மாட்டாங்க? நீங்க முதல்ல விசிகா வந்து இந்த கயிறு கட்டுறதை ஆதரிக்கிறது இல்லைங்க. நாங்கள் மாணவர்கிட்ட நல்லொழுக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து பல பயிலங்கள் நடத்துகிறோம், இன்னைக்கு ஆசிரியர் பயிற்சி பள்ளி நடத்துகிறோம். இன்றைக்கு எல்லாமே இலவசமாக எங்களுடைய தலைவருடைய பெயரிலே வந்து இயங்குது. புரியுதுங்களா இல்லையா? அங்கங்கே மாணவர்கள் வந்து எல்லோ சமூக மக்களும் இன்னைக்கு தலைவர் வெற்றி பெற்றிருக்காரு. 1,25,000 வாக்கள் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. அனைத்து தரப்பு மக்களும் வாக்களித்து தான் வெற்றி பெற்றிருக்காரு. புரியுதுங்களா இல்லையா? இவர் வந்து ஒரு சாதிய கட்சின்னு சொல்றதுக்கு என்னன்னா, எங்களை சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறார். இவர் எந்த அளவுக்கு இப்படி சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றாரோ, மக்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இவர் ஒரு அறிவார்ந்த ஆளுமை என்று. இவருடைய செயல்பாடுகள் தெரியும், மக்கள்கிட்ட எப்படி பழகுறாருன்னு தெரியும். உதாரணத்துக்கு சமீபத்தில் இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெண்மணி வந்து ஒரு பேனரை, பிராமண பெண்மணி வந்து ஒரு பேனரை வந்து கிழித்து விட்டார் அசோக் நகர் பகுதியில். அப்போ கிழித்த அந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு மனநிலையில் கிழிச்சிட்டாங்க. உடனடியாக அவங்களுக்கு வந்து நம்ம புகார் அளித்ததின் பேரில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அச்சத்தின் பேரில் நேரடியாக யாரோடைய தகவல் கொடுத்து தலைவரையே போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது தலைவரை சந்தித்த பிறகு இப்பேற்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் வந்து இத்தனை நாள் வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஒரு பிராமண சமூகம் இப்படி அருகில் வந்து எங்களை வந்து இவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு, எளிமையாக பழகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 2 பிள்ளைகள் வந்து அவர் அருகில் நின்று படம் எடுத்துக்கிறாங்க. அவருடைய கணவர் வந்து இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு மூட நோக்கு, அந்த மூளையில் வந்து அவர் ரத்த கசிவு ஏற்பட்டு ஸ்ட்ரோக்கில் இருந்தார். அவர் நடந்து வந்து நல்ல தலைவர், இப்படிப்பட்ட தலைவர் அப்படின்ற ஒரு நிலைக்கு யாருமே அவர் தூரத்திலிருந்து பார்க்க இது போன்ற சக்திகள் அவரை எதிராக காமிச்சாங்க. கிட்ட போய் நின்று பார்க்கும்போது தான் இப்பேற்பட்ட தலைவரா என்ற ஒரு இது உருவாகுது. இதையெல்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கு ராஜா போன்றவர்கள் வந்து கசப்பை வந்து உமிழ்கிறார், தான் விஷத்தை உமிழ்கிறார். இது தொடர் விசிகா குறித்து ராஜா பேசுவதற்கு விசிகா என்ன செய்ய போகுது? விசிகா என்ன செய்யும் என்றால், இது போன்ற சக்திகளை கண்டுக்காமல் செல்வது தான் விசிகாவுடைய வேலை. அவருக்கு பதிலளிக்க வேண்டும், அவருக்கு வந்து வேலை செய்யணும்னு சொன்னால் அவரை நாங்கள் வளர்த்து விடுறோம் தான் அர்த்தம். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு நபர் குழு அறிக்கை குறித்து தாக்கல் செய்கிறப்ப அன்பில் மகேஷ் அமைச்சரே வந்து கயிறு கட்டியிருக்காரு, ஒரு பச்சை கலர் கயிறு கட்டியிருக்காரு. பார்த்தீங்களா, இந்து அமைச்சருக்கு இந்த நிலைமையாங்கிற மாதிரி பாஜக சார்பில் வந்து விமர்சனம்லாம் வைக்கப்படுது. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுவும் நாங்கள் மாணவர்களுக்கு தான் சொன்னோம். அதாவது அவர் அமைச்சராக பார்க்காம எங்கள் கட்சி மதத்தை அதிகமாக இல்லை எங்கள் கட்சியிலேயே பல இந்துக்கள் வந்து மாலை போட்டுக்கிறாங்க, நெத்தியில் திருநீர் விட்டுக்கிறாங்க. தலைவர் அருகில் இருக்கக்கூடியவர்கள் கூட நெத்தியில் திருநீர் விட்டுக்கிறாங்க, கயிறு கட்டிக்கிறாங்க. அவர்கள் ஒரு கடவுள் நம்பிக்கையில் அவங்க செய்கிறாங்க. அதையெல்லாம் எந்த காலத்துலையும் எங்கள் தலைவர் வந்து நீ என்ன கயிறு கட்டிருக்க, நெத்தியில் திருநீர் வச்சிருக்கலாம் சொன்னதே கிடையாது. அவர் தன்னுடைய தம்பிகள் அவங்க என்ன விருப்பம் இருக்கோ அப்படி. ஆனால் மாணவர் மத்தியில் வந்து இளம் வயதிலேயே அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கற்க வேண்டாம், இது எது அடையாளம், இது எதனுடைய அடையாளம் அப்படின்னு வந்தால் அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. இயல்பிலே ஒரு மனுஷன் நீங்கள் கையெடுத்து கும்பிட்றோம் ஒரு விஷயத்தை அப்படின்னும் போதே அவன் எந்த கடவுளை வணங்குறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ இந்து கடவுளை வணங்குறவன் இஸ்லாமியன் தொழுகை செய்கிறான், கிறிஸ்தவன் வந்து சிலுவையை போடுகிறான். அவன் அந்தந்த இது வந்து அந்த இளம் வயதிலே உருவாயிடுது. ஆனால் நீ போய் ஒரு இடத்துல ஒரு கல்வின்றது ஒரு பொது நிறுவனங்க. அந்த இடத்துல போய் நீ உட்காரும் போது அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றா தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, எல்லாருமே ஒன்றா இருக்க, நான் இந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக போய் உட்காந்துருவீங்களா? ஒரு இஸ்லாமியின் பக்கத்தில் உட்காராம அலுவலகம் அது, புரியுதுங்களா இல்லையா? அது போன்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பித்திருக்கிறார். மகிழ்ச்சிக்குரிய விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம், வாழ்த்துக்கள் அவருக்கு. இதில் இந்த விஷயத்தில் என்ன குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, இது மாணவர்களுக்குன்னு வெளிப்படையாக அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டாங்க. முதல்வர் அதை ஏற்றுக்கிட்டாரு, அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்ள போகிறாங்க. இது மாணவர்களுக்கானது. ஆனால் இங்கே மாணவர்களுக்கு மத்தியிலேயே இவர் தொடர்ந்து ராஜாவாக இருக்கட்டும், பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கும், தொடர்ந்து இதை இந்துங்கிற ஒரு மதத்தின் அடிப்படையில் கொண்டு போகிறாங்க. இது ஏதாவது பின்னாடி பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? இதை தவறு. நான் ஒரே ஒரு விஷயத்தை வாசித்து மட்டும் காட்டிடுறேன். அதாவது இந்த அறிக்கையில் சொல்கிறது என்னன்னா, பெரும்பான்மை ஜாதியை சார்ந்த உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களை அவ்வப்போது இடமாற்றம் செய்ய வேண்டும். ஏன் சொல்கிறாங்க? பெரும்பான்மை இருக்கிற இடத்துல வந்து அப்போ அடிக்கடி வந்து தான் பெரும்பான்மைன்ற எண்ணம் உருவாகக்கூடாது, நாம் இங்கே அதிகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முதன்மை, மாவட்ட மற்றும் வட்டார கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர் போன்ற முக்கிய பொறுப்புகளில் அந்தந்த பகுதிகளின் பெரும்பான்மை ஜாதியை சார்ந்தவர்களை பணியமர்த்தக்கூடாது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஆசிரியர்கள் நியமிக்கும் போது சமூக நீதி பிரச்சனைகள் மீதான அவர்களின் அணுகுமுறையை கண்டறிந்து அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறாரு. இது லாஸ்ட்டாக முடிச்சிடறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. மாணவர் சங்க தேர்தல் அவசியம் சொல்கிறாரு. மாணவர் சங்க தேர்தல் அவசியம்.
ஓய்வு பெற்ற நீதி சந்துரு சமர்ப்பித்துள்ள பரிந்துரை அறிக்கையில் கூறியிருப்பதாவது, மாணவர்களின் வருகை பதிவேட்டில் ஜாதி தொடர்பான விவரங்கள் இருக்கக்கூடாது. எந்த சூழலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஜாதியை குறிப்பிட்டு கருத்துக்களை கூறக்கூடாது. மாணவர்கள் உதவித்தொகை பெறும் விவரங்களை தலைமை ஆசிரியர்கள் அறைக்கு அழைத்து வழங்கப்பட வேண்டும். இந்த உத்தரவுகளில் மீறும் ஆசிரியர்கள் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப நீங்க ஒரு நிதி பெறுறீங்க, அது கூட தலைமை ஆசிரியர் ரூம்ல தான் போய் வாங்கணும், மாணவர்கள் மத்தியில வாங்கக்கூடாது, ஒரு எண்ணத்தை உருவாக்க கூடாது. இவன் வந்து அரசு நிதி பெற்றுதான் வந்து இவன் வந்து படிக்கணும். நல்ல விஷயம் இருக்கிறப்ப எச்ராஜா ஏன் எதிர்க்கணும்? அதுதான் நல்ல விஷயங்களை எதிர்க்கிறது தானே சனாதன சக்தியுடைய வேலை. பிஜேபியுடைய வேலை என்ன? எந்த நல்ல திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க? இன்றைக்கு இதுவரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிந்து இன்றைக்கு மீண்டும் வந்து தொங்கு ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க திரும்பி திரும்பி இதே விஷயத்தை தான் வந்து செய்வாங்க. நல்ல திட்டங்களை அவங்க ஒருபோதும் கொடுத்தது இல்லையா? மக்களுக்கு எதிரான திட்டங்கள் தானே. இங்கே வந்து இன பிரச்சனையை உருவாக்க வேண்டும், கலவரங்களை உருவாக்க வேண்டும், ஜாதி சங்கங்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்த பிறகுதான் இன்னைக்கு இருந்த தலித் தலைவர்கள் ஒற்றுமையாக போயிடுச்சு. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலித் தலைவர்களும் வந்து அவ்வளோ ஒற்றுமையாக மேடைகளில் நிற்பாங்க. ஆனால் இன்னைக்கு தலித் தலைவர்கள் மேடைகளில் கூட ஒற்றுமையாக நிற்கிறது இல்லை. அதே போல் ஒவ்வொரு சாதி சார்ந்த இன்றைக்கு சில பேர் சாதி அடையாளத்தோடு இயங்கக்கூடிய இயக்கங்கள் கூட தனித்தனி பிரிவாக போயிட்டாங்க. இன்றைக்கு வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலை பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்த பிறகுதான் உருவாச்சு. இன்றைக்கு ஓபிசி தலைவர்களே அந்த பக்கம் போய் நின்று இன்னைக்கு அவங்க பக்கம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஓபிசிக்கு எதிரான இயக்கம் பாரதிய ஜனதா. இது பலமுறை தலைவர் வந்து மேடையிலே பேசியிருக்காரு. இல்லை, இந்த அறிக்கையில இவ்வளோ கிளியரா இருக்கு, இது வந்து மாணவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கிளியரா இருக்கு. இங்க ஏன் திரும்பி வந்து இந்து மதத்தை புகுத்தணும் நான் கேட்குறேன். அவங்க எப்படியாவது கால் ஊட்ட வேணுன்றாங்க. ஏங்க, அதாவது ஒன்றுமே இல்லை, கேரளாவில் வந்து ஒரு நடிகரை வச்சு ஒரு சீட்டை பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆந்திரா பக்கம் ஓரளவுக்கு வந்து நடிகர்களை வைத்து பிடித்து விட்டார்கள். மற்ற மாநில தென் மாநிலங்களில் ஓரளவுக்கு அவங்க அங்கே பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவர்கள் பிடிக்க முடியாத ஒரே இடம் பெரியார் பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களை உள்வாங்கிய தமிழ்நாடு மட்டும்தான். இங்கே காலை வச்சாங்கன்னா காலை வந்து அவங்க உடைச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால எப்படியாவது காலை வைக்கணும் அவங்க முயற்சி பண்ணுறான். நாங்கள் மீண்டும் மீண்டும் உடைத்து கொண்டே இருப்போம். இப்போ அவர் சொல்ற மாதிரி ஜாதிய பாகுபாடு மாணவர்கள் மத்தியில் இருக்கா? இல்லாமலே அந்த நாங்குநேரி மாணவன் வெட்டப்பட்டான். இல்லாமலா வந்து ஒரு சத்துணவு ஆயா சமைத்து கொடுத்ததை மாணவர்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார்கள். இல்லாமலா இன்றைக்கு வந்து பல இடங்களில் வந்து மாணவர்களுக்குள்ளேயே பிரச்சனை உருவாகிறது, கயிறு கட்டுகிறதுல எங்குங்கிறது உருவாகுது. அப்போ இதை உடைக்கிறதுக்கு தான் இந்த அறிக்கை. மாணவர்களுக்குள்ள சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றதான். அவர் வந்து இன்னைக்கு அந்த நாங்குநேரி சம்பவம் நடக்கும்போது மிகப்பெரிய உலகமே வந்து ஒரு அச்சத்தில் உருவாச்சு. ஒரு மாணவனை இந்த அளவுக்கு சக மாணவன் வெட்டுறானே அப்படின்னு சொல்லி. அதுதான் இப்போ குறிப்பிட்டு எச்சராஜா சொல்றாரு, நாங்குநேரிக்கு கத்துன வாயெல்லாம் வேங்க வயல்ல எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. அது திருமாவளவன் உட்பட விசிகா உட்பட தான். அதாவது இவங்களுக்கு என்னன்னா, ஒரு சம்பவத்தை கையில் எடுத்துப்பாங்க. இதை வந்து அந்த சம்பவத்தை விசாரணை நடக்குது, எல்லாமே தெரியும். விடுதலை சிறுத்தைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம், அந்த மக்களை சந்திச்சிட்டோம். அந்த மக்களுக்கு வந்து அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு அங்கேயே தலைவர் உட்காந்து உணவு அருந்திட்டு வராரு. இது ஏதோ வந்து நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இதில் வந்து வாயை திறக்கல, நாங்குநேரிக்கு வாயை திறந்துன்ற மாதிரி பேசுகிறாங்க. எல்லோ இடத்திலும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. எங்கெல்லாம் இந்த இயக்கமே வந்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை உழைக்கும் பெண்களுக்கான இயக்கங்க. எங்களுடைய 5 முனை கொள்கை இதை தான் சொல்லுது. எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, எங்கெல்லாம் இந்த மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கோ, அங்கே நாங்கள் வந்து இந்த குரல் கொடுத்துட்டு இருப்போம். வேங்கை வயல் பிரச்சனையை வந்து கட்டாயம் விடுதலை சிறுத்தைகள் பின்வாங்காது. அதற்கான பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கட்டாயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படும். இதெல்லாம் வாய் திறக்காதவங்க இதெல்லாம் வாய் திறக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் எங்கே போய் பண்ணோம்? அன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் யார் ஆர்ப்பாட்டம் பண்ணது? முதல்ல நான் கேட்குறேன், இவங்க போய் ஒரு நாள் போய் அங்கே நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்களா? அன்னைக்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போயிருப்பாங்களா? எல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்றாங்க, வளர்ந்து வராங்க. இன்றைக்கு மெல்ல மெல்ல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்கிற மாரி அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறது. நான் கேட்குறேங்க, சக காலத்தில் ஒரு இயக்கத்தை நீங்கள் கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து 90 காலகட்டங்களில் இந்த இயக்கம் உருவாச்சு. இவர் கூட எத்தனையோ இயக்கங்கள் உருவாச்சு. அன்னைக்கு புதிய தமிழகம் உருவாச்சு, சமத்துவ மக்கள் கட்சி உருவாச்சு, மக்கள் தமிழ் தேசம் உருவாச்சு, பல இயக்கங்கள் உருவாச்சு. எல்லாமே இன்னைக்கு தகர்த்து உடைஞ்சி இன்னைக்கு சுக்குநூறாக போச்சு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் எழுதி நிற்குதுன்னா ஒற்றை மனிதனுடைய தத்துவம், சிந்தனை, அவருடைய ஆற்றல், அவருடைய செயல்பாடு, அவருடைய அத்தனையும் வந்து இந்த இயக்கத்துக்காக கொட்டி வளர்த்தா இந்த இயக்கம் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது. தலித் சமுதாயத்தை வளர்ச்சி பெற செய்யவா இந்த திட்டங்கள்லாம் வருது? நீங்க இந்த திட்டங்கள் தலித் மக்கள் அப்படின்னு இல்லாம ஒட்டுமொத்த மக்களுக்கான திட்டங்கள், அறிக்கைகள். நீங்க பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்காக எந்த அரசும் எங்கேயுமே செஞ்சது கிடையாது எப்பவுமே. அது திமுகவுமா?
நாங்கள் திமுகன்னு சொல்லுங்க, எந்த அரசும் சொல்கிறோம். எந்த காலகட்டத்திலையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனையில் இருக்கும்போது வந்து பெரிய அளவில் வந்து யாருமே வந்து அவங்களுக்காக நின்னது கிடையாது. விடுதலை அரசுனா இப்போ திமுக கூட்டணி நாங்கள் இருக்கிறோங்க. ஆனால் எங்களுக்கு சில வந்து நீங்கள் வந்து தலித் மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து விடுதலை சிறுத்தைகளை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் போல குரல் கொடுத்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இவருடைய குரல் இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஜனநாயக சக்தியுடைய குரல் இருக்கணும்னு. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஓரளவுக்கு திமுக அரசு ஜனநாயக சக்தியாக செயல்படுகிறது, ஜனநாயக சிந்தனையோடு இருக்கிறது. இன்றைக்கு இடதுசாரிகள் செயல்படுறாங்க. ஒரு இன்னைக்கு வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததுனால இன்றைக்கு இடதுசாரியினுடைய அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய வேலை திட்டங்களை வந்து இந்த திமுக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்கள்லாம் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. அதில் அவங்களை குற்றம் சொல்லவே முடியாது. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, 2026 தேர்தல் வந்து வர இருக்கு, நீண்ட காலங்கள் இருந்த போதிலும் நிறைய விஷயங்கள் வந்து விசிகாவை சம்பந்தமாகவும் திருமாவளவன் சம்பந்தமும் தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. விஜயோட விசிகா இணையுமா? விஜயும் திருமாவளவனும் இணைவார்களா? தேர்தல் அரசியல் எதுவுமே வந்து நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு அந்த கால சூழலுக்கு ஏற்ப அவர்கள் திட்டங்களை வகுப்பார்கள். விஜய் என்பது மட்டுமல்ல, நாங்கள் திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் கொள்கை ரீதியாக செயல்பட்டு வருகிறோம். இதே கூட்டணி நிலைக்கலாம், நீடிக்கலாம், அதில் எந்த மாறுபாடும் இல்லை. ஏனென்றால் இது கொள்கை கூட்டணி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைமையிலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் நாங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டுமோ, எங்கள் தலைவர் என்ன முடிவெடுக்க வேண்டுமோ அன்றைக்கு முடிவெடுப்போம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். மாநில கட்சி அந்தஸ்து பெற்றதுக்கு எல்லா தலைவர்களும் பாராட்டினாங்க. குறிப்பாக திமுகவில் யாருமே அதிக அளவு பாராட்டல. அப்போ விரிசல் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் கிடையாது. திமுக ஓட்டு இல்லை, மாநில கட்சி அந்தஸ்து பெற்றது விசிகா அந்தஸ்து பெற்றுட்டாங்கன்னு திமுகவுக்கு பிடிக்கலையா? இல்லையே. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 2 தொகுதியில போட்டிட்டோம். விழுப்புரத்திலும் திமுக எங்களுக்கு வாக்களித்தது, சிதம்பரத்திலும் திமுக வாக்களித்தது. அவங்களை அங்கீகாரம் வாங்கக்கூடாதுன்னா வாக்களிக்காம போயிட்டு இருப்பாங்களே. இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியில் சொல்றது. அவர்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்துல உச்சத்தில், மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம கூட இருக்கிற இன்றைக்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பாளர், மிகப்பெரிய வாழ்க்கையை வந்து தொடர்ச்சி இருக்கிறார். அவர் இன்னைக்கு வரணும், இன்னும் மேலும் வரணும்னு வந்து தளபதியினுடைய ஆசை. அதனால் நாங்கள் தொடர்ந்து பயணத்தில் இருக்கோம். திமுக கூட்டணி வந்து கொள்கை கூட்டணியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு நபர் குழு அறிக்கையை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லி பாஜக ஒத்துக்காலில் நிற்கிறாங்க. கடைசியாக உங்களுடைய இந்த ஒரு நபர் குழு அறிக்கை வந்து எவ்வளோ பலம் வாய்ந்ததாக இருக்கும், எவ்வளோ பெனிஃபிட் இதுக்கு ஃபியூச்சரில் இருக்கும்? உண்மையிலே மாணவர்கள் வந்து அடுத்த தலைவர்கள், அடுத்த இந்த தலைமுறையை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள். அவரிடத்தில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓய்வு பெற்ற நீதிபதி அரசர் சந்திர அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் என்று எங்களுடைய நம்பிக்கை. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி. ரொம்ப நன்றி.